வாழ்த்துக்கள். ஹalleluya. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகிமை உள்ளவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹalleluya. இந்த காலவெளியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். ஆமென். ஹalleluya. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அதாவது 7ஆம் அதிகார ஆரம்பத்துல நம்ம வாசிக்கும் போது 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை கர்த்தர் விதமாய் சுத்தமாக்கினார். அதை சுத்தமாக்கி முடித்த பிறகு அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தத்தின்படி, தேவ அழைப்பின்படி அல்லது தேவ சித்தத்தின்படி தன்னுடைய பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் அதன்படி அவர் செய்யும்படியாய் இந்த மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். ஹalleluya. நாயின் என்பது ஒரு ஊர், ஒரு பட்டணம். ஹalleluya. அந்த பட்டணம் எப்பேற்பட்ட பட்டணம் என்று சொன்னால் அது ஒரு எப்படி சொல்றது, பாஸ்டர் பட்டணம், அதாவது செழிப்பான ஒரு பட்டணம். அதிகமாக பூண்டு செடிகள் அதிகமாய் வளர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு செழிப்பான பட்டணம், பச்சை பசேர்ந்து இருக்கிறதான ஒரு பட்டணம். ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு பட்டணமா இருக்கிறபடினால் அதிகமாக மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் எல்லாம் அந்த ஊர்ல அதிகமாய் காணப்படும். அதுதான் அவருடைய லைஃப் ஸ்டாக் அப்படின்னா அவருடைய ஆதாரமே அதுதான். ஏன்னா அந்த ஊர் மட்டும் ரொம்ப செழிப்பான ஒரு ஊரா இருந்தபடினால் அதிக மிருக ஜீவன்கள் அங்கே வாழ்ந்து வந்தன. ஹalleluya. இப்பேற்பட்டதான ஒரு நல்ல ஒரு ஊர் தான், நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர் நாயின் ஊர், நல்ல வந்து செழிப்பா இருக்கக்கூடியதான ஒரு ஊர். ஹalleluya. அதாவது குறைவின்றி ஜனங்கள் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு பட்டணமாக இந்த நாயின் ஊர் இருந்தபடினால் இயேசு அந்த ஊருக்குள்ளே போகிறார். ஹalleluya. ஊரில் எந்த விதமான பிரச்சனை இல்ல, ஊரில் எந்த விதமான குறைபாடு இல்ல, ஊரில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர். ஊருக்குள்ள நிறைய ஜனங்கள். 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் நாயின் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். ஹalleluya. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இயேசு எங்க போனாலும் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். சீஷர்களும் அவரோடு கூட இருந்தார்கள். எல்லாம் நல்லதுதான். ஆனால் அவர் வந்தபோது 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது ஊரில் எந்த குறைச்சலும் இல்ல. ஊரை கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனால் ஊரின் வாசலுக்கிட்ட வரும் பொழுதே ஹalleluya, அதாவது சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஊருக்குள்ளே, அதாவது செழிப்பா இருக்கிறதான அந்த ஊருக்குள்ளே என்ன நடந்தது? ஒருவன் மரித்து போய்விட்டான், ஒருவன் இறந்து போய்விட்டான், ஒருவன் தன் உலகத்தை விட்டு எடுபடுகிறதான நாட்களில் அவன் வந்து விட்டான். இப்பொழுது அந்த முடிவு என்னன்னு சொன்னால் அந்த ஜனங்கள் எப்படியாவது இந்த ஊருக்கு வெளியே கொண்டு வர வேண்டும். ஏன்னா மரித்தவனை ஊருக்குள்ள அடக்கம் பண்ணுவதில்லை, ஊரிலிருந்து வெளியே கொண்டு வந்து அடக்கம் பண்ணுவார்கள். இப்பொழுது இந்த மனுஷன் அதாவது அந்த பானையை தூக்கிட்டு வருவங்க 4 பேர் அந்த பானையை கொண்டு வந்து ஊரின் வாசலுக்குள்ளே வருகிறார்கள். அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். ஹalleluya. இன்னும் ஊருக்குள்ள போகவே இல்லை. வாசலிலே ஒரு துக்கமான செய்தி, வாசலிலே ஒரு அழுகையான செய்தி. அவன் ஊரின் வாசலுக்கு கிட்டேயே ஒருவன் மரித்து போய் உலகத்தை விட்டு பிரிந்து போகிற ஒரு அனுபவம். ஹalleluya. இழப்பு, தவிப்பு, கண்ணீர், துக்கம் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், குறைவின்றி வைத்திருக்கிறார். அந்த நாயின் ஊர் பச்சை பசேன்னு இருக்கிறதான ஊர் தான். நம்முடைய வாழ்க்கை கூட கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதித்து வச்சிருக்கார். நமக்கு எந்த குறைவில்லாம தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனாலும் சில நேரங்களிலே துக்கம் நம்மை ஆட்கொள்ளுகிறது, வேதனை நம்மை ஆட்கொள்ளுகிறது, இழப்பு நம்மை ஆட்கொள்ளுகிறது. இழப்புன்னு சொல்லும் போது நிறைய நேரத்தில் பண இழப்பு வருகிறது, மரியாதை இழப்பு வருகிறது, அதாவது ஆரோக்கியம் இழப்பு வருகிறது. எத்தனையோ விதத்துல நம்ம இழப்பை
பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நாயகன் இந்த ஊரின் வாசலுக்கு வந்தது போல அநேக தரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். அநேக தரம் துக்கமா இருக்கும் பொழுது அவர் வாசலின் அருகாமையில வருகிறார். ஹல்லேலூயா. உன் வீட்டில துக்கம் இருக்கிற பொழுது உன் வீட்டின் வாசலுக்குள்ள கர்த்தர் வருகிறார். நீ வேதனையோடு இருக்கும் பொழுது அவர் உன் பக்கமாய் வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பிதாவாகிய தேவன் முதலே சொல்லியிருப்பார் ஆண்டவருக்கு, இந்த நாயகன் ஊர்ல ஒரு வாலிபன் மரிக்க போகிறான், அவனை அந்த ஊருக்கு நீ போய் ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிதான் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறார். வாசத்துல வாசிக்கிறோம். இரவெல்லாம் தேவனுடைய பிதாவின் பாதத்துல உட்கார்ந்து நாளைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நாளைக்கு நான் எங்க போன ஆண்டவரே என்று சொல்லி கேட்டுதான் இயேசுவானவர் அவருடைய ஊழியத்தை செய்தார். ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கிறது. அது நாமும் அப்படிதான் செய்ய வேண்டும். ஆண்டவரே, அதாவது இந்த இடத்துக்கு நான் போட்டுமா, இந்த காரியத்தை நான் செய்ய போட்டுமானே அனுசமத்துல செபத்துல வைத்து செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இந்த பிதாவானவர் சொன்னபடி இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. அவர் ஊரின் வாசலுக்குள்ளே கிட்டே வருகிறார். அருமையான தேவச்சனமே, எத்தனை முறை கர்த்தர் உன் வீட்டின் வாசலில் வந்திருக்கிறார், எத்தனை முறை கர்த்தர் உன் இருதயத்தின் வாசலுக்குள்ள வந்திருக்கிறார். நீ வேதனையோடு இருக்கும்போது, துக்கத்தோடு இருக்கும்போது என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை சந்திக்கும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கிட்டே வந்தார். அவர் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தார். எத்தனை நேரத்துல ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம இழந்து போயிட்டு இருக்கிறோம். எத்தனை நேரத்துல இருக்கிறது இவ்வளவு கொஞ்சம் பணம் தான் இழந்து போயிருக்கிறோம். எத்தனை நேரத்துல இருந்த கொஞ்சம் சமாதானமும் போயிடுச்சே நாம் எழுந்து துக்கத்தோடு இருந்திருக்கிறோம். எத்தனை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இவ்வளவுதான் நினைச்சிருந்த ஆசீர்வாதங்களை கூட நம்ம எழுந்து போயிருக்கிறோம். என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஓ அந்த சந்தர்ப்பத்திலும் கூட என் ஆண்டவரின் பக்கமாய் வருவார், என் ஆண்டவரின் குடும்பத்துல வருவார். ஹல்லேலூயா. அவர் வருகிறார். இங்க நாயன் என்ற ஊருக்கு வந்தார். ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணா இருந்தாள். ஹல்லேலூயா. கைப்பெண் என்று சொன்னால் ஆங்கிலத்துல விடோ என்று சொல்லப்படுகிறது. விடோ என்று சொன்னால் விதவை. விதவை என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் என்ன அர்த்தம்னா, புருஷன் இழந்து விட்டுதான் விதவை என்று. அது மட்டும் அல்ல அர்த்தம். அவர்களுக்கும் விடோ விதவை தான் சொல்றோம். அது மட்டும் அல்ல, கணவர் இருந்தாலும் ஆதரவற்ற ஒரு நிலைமை இருந்தால் அவர்களும் அந்த விதவை என்ற சூழ்நிலை தான் வருகிறாங்க. தேற்றுவார் இல்லாம, ஆற்றுவார் இல்லாம, உதவி செய்வார் இல்லாம கணவர் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம். ஆனால் இவங்க தனிமையாக உணர்றாங்க பாருங்க, அதுவும் ஒரு விதவையின் அனுபவம் தான். ஹல்லேலூயா. ஒருவேளை கணவர் திருமணம் பண்ணாமலே இருந்து விட்டாலும் அவர்களும் அந்த லிஸ்ட்ல தான் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆற்றுவார் ஒருவர் இல்லை, அவளை தைரியப்படுத்த ஒருவர் இல்லை, அவர்களை தேற்றுவார் ஒருவர் இல்லை. அதுதான் நீங்க வேதத்துல வாசிக்கிறோம். இந்த பெண்ணோ கைப்பெண்ணா இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவளுக்கு உதவி செய்வார் யாருமே இல்ல, இவளுக்கு தைரியப்படுத்துறவங்க யாருமே இல்ல, இவர்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்ல. அம்மா நான் இருக்கிறமா, நீ கவலைப்படாத என்று சொல்றவங்க யாருமே இல்ல. அம்மா மதம் வரட்டாலும் பரவாயில்ல, நான் இருக்கமா அப்படின்னு சொல்றவங்க யாருமே இல்ல. அந்த ஊர்ல நம்ம வாசிக்கும் போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். திரளான ஜனங்கள் அந்த பாடையை கொண்டு போகிற வழியில திரளான ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். உண்மைதான். உன்னோடு கூட அநேக ஜனங்கள் இருக்கலாம். உன்னோடு கூட அதாவது உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லுகிறவர்கள் அநேக பேர் இருக்கலாம். ஆனால் பிரச்சனை வரும் பொழுது நம்மை கைவிட்டு விடுவார்கள், நம்மை கண்டுக்கவே மாட்டார்கள், ஆறுதல் கூட சொல்ல மாட்டாங்க. ஐயோ சொல்றது கூட ஒருத்தரை இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில வரலாம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தரோ உன் பக்கமாய் வருவார். அவரோ உன் அருகாமையில வருவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் அவர் வருவார். உன்னோடு கூட இடைப்படுவார். உன்னை அவர் ஆறுதல்படுத்துவார். உன்னை அவர் தேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. மீண்டும் வாங்க அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். நல்லது, வந்தாங்க. ஆனா ஒருவராகிலும் அழாதமான்னு சொல்ல ஒருவருக்கும் தாக்கத்து இல்ல, பலன் இல்ல, தைரியம் இல்ல. ஆனால் நம்மை ரட்சித்ததான் ஆண்டவராகிய கர்த்தர், நம்முடைய ஜீவனை கொடுத்ததான கர்த்தர் அவளை பார்த்து சொல்லுகிறார், அவள் மேல் மனதுருகி. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வாலிபன் மரித்ததனால அநேகர் அழுதிருக்கலாம், இரவெல்லாம் உட்கார்ந்து இருக்கலாம், கண்ணீர் சிந்தி இருக்கலாம். ஆனாலும் அழாத என்று சொல்லி மனதுருகிற
தேடுகிற ஒருவர் உண்டானால் அது உன்னுடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே. ஏன் அவருக்கு மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாவை குறித்து நல்லா தெரியும். அவர் தான் நமக்கு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஆள். ஹalleluya. ஒருவேளை எல்லாரும் நம்மை கைவிட்டு விட்டாலும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹalleluya. அவர் மனதுருகி நம்மை மனதுருகிறதான கர்த்தர். ஐயோன்னு சொல்லி நமக்காக பரிதபிக்கிறதான கர்த்தர். ஐயோ இப்படி நடந்து விட்டதே என் பிள்ளைக்கு என்று சொல்லி மனம் இறங்குறதான கர்த்தர். நினைவே பட்டணத்துக்கு மனம் இறங்கின கர்த்தர். ஹalleluya. அவர்கள் பாவிகள் தான், கர்த்தரை அறியாதவர்கள் தான். எப்ப கர்த்தரை தேட ஆரம்பித்தார்களோ அப்பவே கர்த்தர் அந்த ஜனத்துக்காக மனம் இறங்க ஆரம்பித்தார். அந்த ஜனங்களுக்காக இரக்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளை அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை கர்த்தர் கைவிட்டு விடுவாரா? நிச்சயம் அவர் கைவிடவே மாட்டார். ஹalleluya. அவர் மனதுருகி என்ன செய்கிறார்? அழாதேன்னு சொன்னார். அழாதேன்னு சொன்னார். அழாதேன்னு சொல்வதற்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னா அது ஆண்டவருக்கு மட்டும்தான். ஹalleluya. அந்த வார்த்தையில எவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு மனுஷர் யாருமே அதை சொல்ல தைரியம் இல்லை. நம்ம கூட சொல்லலாம் அழாதீங்க சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அழாதே, ஸ்டாப் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இனி அழாதே, உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு துணையா நான் இருக்கிறேன். கைப்பிடிதான், நீ ஒரு விதவை தான், உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைதான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அழாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன். உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன். உன் வேதனையை போக்க நான் இருக்கேன். உன்னை நடத்த நான் இருக்கிறேன். உன்னை இனிமேல் தனிமையா விட நான் விட மாட்டேன். நான் இருக்கிறேன். ஹalleluya. உன் பலவீனத்திலே வேலை பூர்ணமா விளங்க பண்ணுவேன். ஹalleluya. உனக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை நான் வர பண்ணுவேன். ஹalleluya. உன் பண தேவையின் மத்தியில நான் உன்னை நடத்துவேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதாவது வெட்கத்துக்கும் நாணத்திலும் அதாவது துக்கத்தோட கவலையோடு கூட இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன். ஹalleluya. தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமையில ஆண்டவர் சொல்ற அழாதே, நான் இருக்கேன். அழாதே. இன்னைக்கு ஆவியானவர் ஒரு சிலரோட சொல்லுகிறார் அழாதே, அழாதே. உன் கண்ணீரை வீணாக சிந்தாதே. உன் கண்ணீரை கர்த்தர் சுருக்கில வைக்கிறார். வீணான காரியத்துக்காக உன் கண்ணீரை சிந்தாதே. அழாதே, ஸ்டாப் இட். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில நான் ஒரு அற்புதத்தை பண்ணுவேன். ஆமென். ஹalleluya. அழாதேன்னு சொல்லி அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆமென். அழாதேன்னு சொல்றவர் மட்டும் அல்ல, நம்முடைய ஆண்டவர் கிட்ட வருகிறார். நம்முடைய ஆண்டவர் கிட்ட வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் அருகாமையில் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன் கிட்ட வருகிறார். பலவீனம் வரும்போது, துக்கம் வரும்போது, வேதனை வரும்போது நிறைய நேரத்துல நினைக்கிறோம் நம்ம கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஐயோ நான் தனிமையா இருக்கிறேன், ஐயோ நான் இப்படி கைவிடப்பட்டேனே, தனிமையா இருக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் கிட்டே வருகிற தேவன். அவர் கிட்டே வருகிறார். உன் அருகாமையில வருகிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. பிரச்சனை வரும்போது கர்த்தர் உன் அருகாமையில வருகிறார். ஹalleluya. பிரச்சனை வந்ததுன்னா அவர் உன் கிட்டே வந்து அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவார். ஓ ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரம் வருதுன்னா, யோர்தான் வருதுன்னா, அக்கினி வருதுன்னா கர்த்தர் உன் அருகாமையில வருவார். அவர் கிட்டே வருவார். இந்த ஸ்திரீ எல்லாவற்றையும் இழந்தவர்களா இருந்தது ஒரே ஒரு மகன் தான் நமக்கு ஆதரவு. அந்த ஒரு மகன் கூட போய்விட்டாங்க. ஆண்டவர் சொல்றார் அழாதேன்னு சொல்லி கிட்டே வருகிறார். கிட்ட வந்து என்ன செய்கிறார்? பாடி தொட்டார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்மை தைரியப்படுத்துகிற தேவன், நம்முடைய தேவன் அதாவது கிட்டே வருகிறதான தேவன், நம்முடைய அருகாமையில வருகிறதான தேவன். அவர் வானமோட சிங்காசனம் பூமியோட பாதபடி உண்மைதான். ஆனா நீ செபிக்கிற வழியில பரிசுத்த ஆவியானவர் அருகாமையில வருவார். பரிசுத்த ஆவியானவர் கிட்டே வருவார். ஹalleluya. மனுஷிகமாக அன்று அந்த விதவினிடத்துல போனது போல வராம இருக்கலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் உன் பக்கமாய் வருவார். உன் படுக்கையின் அருகாமையில வருவார். உன் ஜெபக்குள்ள அறைக்குள்ள வருவார். நீ துக்கத்தோடு இருக்கும்போது உன் பக்கமாய் வருவார். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம்? துக்கத்தோடு இருக்கும்போது கர்த்தர் பக்கத்துல வந்து அழாதேன்னு சொல்லுவார். நீ பயப்படாதேன்னு தட்டி கொடுப்பார். சில நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதா இருக்கும். சில நேரத்துல ஒரு பாடல் நம்மை தேற்றுகிறதா இருக்கும். நம்மை அறியாமலே நம்ம அந்த பாடலை பாடுவோம். அது நம்மை தேற்றுகிற ஒரு பாடலா இருக்கும். ஹalleluya. அதுதான் ஆவியானவர் கிட்டே வருகிறார். அதுதான் ஆவியானவர்
மட்டும் அல்ல, ஆமென். பாடையை தொட்டார். ஹalleluya. பாடையை தொட்டார். ஹalleluya. ஸ்தோத்திரம். பாடை என்ன? பாடையில யாருக்கு? மரித்த வாலிபன். அந்த பாடையை, அதாவது சுமந்து போகிற 4 பேர் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அந்த பாடையை தொட்டார். பாடை கல்லுங்க விடுதல, பாடையில படுத்திருக்கிறதான மரித்தவனுக்கு விடுதல. அவன் பாடையை தொட்ட மாத்திரத்தில் மரித்தவனுக்குள்ள வல்லமை பாய்ந்து சென்றது. மரித்தவனை தொடவில்லை, எங்கே அற்புதம் செய்யணுமோ அதை செய்யல. கர்த்தர் பாடையை தொட்டாலே போதும், என் ஆண்டுடைய வல்லமை அவனுக்குள்ளே பாய்ந்து சென்றது. விடுதலை உயிர்த்தெழுதல் வல்லமை அவனுக்குள்ளே பாய்ந்து சென்றது. கர்த்தருடைய வல்லமை அவனுடைய நாடி நரம்புகளிலே பாய்ந்து சென்றது. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்த்திருக்கோம்? கர்த்தர் வரணும், என்கிட்ட வரணும், என்னை தொடரணும்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்ககிட்ட வந்தாலே போதும். ஹalleluya. மேக்னெட் போல, ஸ்தோத்திரம், ஹalleluya. மேக்னெட் எவ்விதமாக ஒரு பின்னையோ ஒரு இரும்பையோ நாம் அவ்வளவு தூரத்துல வச்சிருந்தா கூட சரி, மேக்னெட் தூரத்துல இருந்தா கூட அதை அப்படியே இழுத்துக்கொள்ள கர்த்தருடைய வல்லமை அதுதான். நீ தூரமா இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இழுத்துக்கொள்ள, இயேசுவின் ரத்தம் உன்னை இழுத்துக்கொள்ள கர்த்தருடைய ஹalleluya. அவர் பாடையை தான் தொட்டார். என்ன நடந்தது? வாசிங்க. கிட்டே வந்து பாடையை தொட்டார். ஆமென். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். ஆமென். ஏன் நின்னாங்க தெரியுமா? பாடைக்குள்ளே மரித்தவனுக்குள்ள வல்லமை மட்டும் பாயல, சுமந்து போனதானவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை பாய்ந்தது. ஹalleluya, ஹalleluya. அதை சுமந்து கொண்டு போனவர்கள், ஸ்தோத்திரம், அதை சுமந்து கொண்டு பாடையை சுமந்து கொண்டு போனவர்களுக்குள்ளே முதலாவது வல்லமை பாய்ந்தது. ஏன்னா அவங்க தானே பாடையை சுமந்துக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை பாடைக்குள்ளே சென்றது மாத்திரமல்ல, அதை சுமந்து கொண்டு போற 4 பேருக்குள்ளவும் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்தது. கர்த்தருடைய வல்லமை பாய்ந்தது. அவங்களால அதை சுமந்து கொண்டு போக முடியல, நின்றாங்க. They just stopped carrying that body. Hallelujah. அது அப்படியே நின்னுட்டாங்க. இனி அவங்களால நடக்க முடியல. Hallelujah. கர்த்தருடைய வல்லமை அவங்களுக்குள்ள பாய்ந்தது. கர்த்தருடைய மகிமை அவங்களுக்குள்ள பாய்ந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க. கர்த்தருடைய மகிமை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. Hallelujah. அவர் அந்த மரித்தவனுக்கிட்ட ஒண்ணுமே சொல்ல, அவர் நின்றார்கள். நின்ற உடனே என்ன நடந்தது? அவர் மரித்தவனிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் அவனுக்குள்ள உயிர் வரல. கர்த்தருடைய வல்லமை பாய்ந்தது உண்மைதான். ஆனா மரித்தவனிடத்துல பேசுகிறது தான் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. லாசருவே, நீ வெளியே வான்னு சொன்னார். அவன் மரித்தான். 4 நாள் ஆயிற்று. அவனுடைய சிஸ்டர் சொல்றாங்க, நானுமே ஆண்டவரே, உண்மைதான். ஆனால் என் ஆண்டவர் எப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ, என் ஆண்டவர் எப்பொழுது வாசலை திறக்க ஆரம்பித்து விட்டாரோ, என் ஆண்டவர் எப்பொழுது உனக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ, கர்த்தருடைய பிள்ளையே, யாரால அதை தடுக்க முடியாது? கல்லறை தடுக்க முடியாது. ஓ ஸ்தோத்திரம், நாற்றம் அதை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தருடைய வல்லமை அங்கே பாய்ந்து செல்லும். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம், அதாவது அவருடைய வல்லமை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, நாற்றம் எடுக்கிறதான சரீரத்துக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது. லேசர், ஆமென். இன்னைக்கு ஆபரேஷன் எல்லாம் நிறைய லேசர் மூலமா செய்றாங்க. அந்த லேசர் உள்ள போய் என்ன கோளாறு அதை சரி செய்து விட்டு வந்து விடுகிறது. அதை பார்க்கிலும் கர்த்தருடைய வல்லமை பெரியது. அதை பார்க்கிலும் கர்த்தருடைய வல்லமை பெரியது. நீ விசுவாசிப்பாயானால், ஜெபிக்கிற வழியிலே தாமே, நீ செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற வழியிலே தாமே, உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாயும். கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள பாய்ந்து வரும். கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள வந்து உனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும் இயேசுவின் நாமத்திலே. உனக்குள்ள இருக்கிற சரீரத்தின் பலவீனங்கள் மாறும் இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya. நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிப்பாயானால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளையே, அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். எல்லாம் ஆண்டவரால் ஆகும். உனக்காக அவர் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நீ ஒரு கைப்பெண்ணா, நீ தேற்றுவார் இல்லாம, அதாவது உதவி செய்வார் இல்லாம, திக்கற்றவளாக கைவிடப்பட்ட ஒருவளாக காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக கர்த்தர் மனம் இறங்கும்படியா இந்த காலவழியில நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த காலவழியில நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஒரு உன் பக்கமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் ஒரு பக்கத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிரச்சனை ஒரு பக்கம்
பக்கமா இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. அவரை அண்டிக்கொள், அவரை நீ பற்றிக்கொள். ஹalleluya. இன்றைக்கு உனக்கு உதவி செய்யும்படியா கடந்து வந்திருக்கிறார். அந்த நாளில் ஒரு விதவைக்கு உதவி செய்தவர் இப்பொழுது 14 வசனத்துல வாசிக்கிறோம். அவர் வாலிபனே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு. வேற ஒண்ணு ஜாஸ்தி பேசவே இல்லை. வாலிபனே எழுந்திரு என்றார். அதை சொல்ல கர்த்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. உன் சரீரத்திற்கு வியாதிக்கு சொல்ல அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. நீ போராடி கொண்டிருக்கிற போராட்டத்துல இந்த விடுதலையாக்க உன்னை ரட்சித்த ஆண்டவருக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. கர்த்தர் அதை நீ செய்ய, உன் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஸ்தோத்திரம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். எல்லாரும் எழுந்தா உட்கார்ந்தான், பேசவே இல்ல. இல்ல 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 ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் கிரியைகள் செய்ய முடியுமோ, ஒரு மனுஷனா என்ன, அவன் எஞ்சிக்க வேணும், அவன் உட்காரணும், அவன் நடக்கணும், அவன் பேசணும். பேசலன்னா அவன் ஊமை. ஆமென். நடக்கலன்னா அவன் முடவன். உட்கார முடியலன்னா கூட அவன் முடவன். வேற நான் எழுப்பிட்டேன், இதோ அவன் உயிரோடு எஞ்சிட்டான். இல்ல, அது மட்டும் அல்ல. ஒரு ஆண் கர்த்தருடைய பிள்ளை, ஒரு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரானா அவர் எல்லா அதிசயங்களையும் கர்த்தர் செய்வார். கத்த சுகம் தந்தாங்க, எனக்கு நடக்க முடியல, இன்னும் கொஞ்சம் நடந்துட்டா நல்லா இருக்கும், நடந்துருவேன். இல்ல இல்ல, கத்தவன் சுகம் கொடுத்தா நீ நடப்ப, நீ எழுந்திருப்ப, ஓடாடுவ, நீ வேலை செய்வ, நீ சம்பாதிப்ப, எல்லாம் நீ செய்ய முடியும். ஹalleluya. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. அரைக்குறையா கர்த்தருடைய வல்லமை வரவே வராது. கர்த்தருடைய வல்லமை வந்தா உனக்கு பூர்ணமான விடுதலை வரும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் பூர்ணமாய் விடுதலையாக்குகிறவர் தான் அவர் என்ன செய்தார்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். அவன் எழுந்தான், உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். இப்போ யாருக்காக அந்த அம்மா துக்கப்பட்டாங்களோ, யார் மேல தன் நம்பிக்கை வைத்திருந்தாங்களோ அவங்க கிட்டே அந்த ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா சொல்ல, நான் அழாத, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா விட்டுட்டு மகனை எடுத்துட்டு போறது இல்ல. அந்த அம்மாக்கு மகன் தேவை. அந்த அம்மாக்கு மனுஷிகமாக ஒரு ஆறுதல் தேவை. மனுஷிகமாக ஒரு உதவி செய்ய ஒருவர் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் மகனை எழுப்பி தாயின் இடத்துல ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலப்படியில நம்ம யாரை பற்றி கொண்டிருக்கிறோம், யார் மேல் சார்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். நம் ஆண்டவர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசனம் எங்க இருக்கிறது? அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். வாங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து. இங்க எல்லாரும் நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம் தான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். அங்கே தங்கியிரு, ஆமென். பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். சாரிபாத் விதவை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க யார அனுப்புனாங்க? யார அனுப்புனாங்க? எலியாவை அனுப்புனாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, இங்க ஒரு விதவையை நம்ம பார்க்கிறோம். இந்த அம்மா கூட அதேதான் லூக்கால பார்த்தோம். அந்த அம்மா கூட கைம்பெண்ணுதான் விதவை. இங்க கூட இந்த அம்மாக்கு யாருமே கிடையாது. இந்த அம்மாக்கு உதவி செய்வார் ஒருவருமே இல்லை. கைவிடப்பட்டதான ஒரு நிலைமை. அதுவும் இல்லாத அந்த தேசத்துல பஞ்சம் வேற. பஞ்சம் இல்லாம இருந்தாலுமே இந்த அம்மா பிழைக்கிறது கஷ்டம். இதுல பஞ்சம் வேற. எத்தனை வருஷம்? 3 வருஷம், 3 வருஷம் 6 மாசம் பஞ்சம். இந்த சூழ்நிலையில கர்த்தர் இந்த அம்மாவுக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கைவிடப்பட்ட நிலைமையில உதவி செய்வார் யாருமே இல்லாம, கவலையோடு துக்கத்தோடு கூட நீ இருப்பாயினால் உன்னை ஆதரிக்கும்படியாய், உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாய் இந்த இடத்துல 400 விதவைக்கு இயேசுவே இறங்கி போனார். இந்த விதவைக்கு கர்த்தர் ஊழியக்காரரை அனுப்பினார். உன்னை ஆற்றும்படியாய் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை அனுப்புவார். உனக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளை உனக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு பேசும்படியாய் கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பினார். சாராளை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பினார். உனக்காக கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ நினைக்காது இது ஆகாது, இது ஆகாது, இது முடியாது, அப்படியா இப்படியா? இல்லவே இல்லை. நீ கர்த்தருடைய சமூகத்துல உண்மையா இருப்பானால் உனக்காக கர்த்தர்
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் இருக்கும்போது கர்த்தர் தேவதூதன் அவரை நான்காவது ஒருவராக உலாவினார். அவரால் என்ன செய்ய முடியாது? உனக்காக கர்த்தர் யாவே செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். உன் பிரச்சனை எல்லாம் மட்டும் கர்த்தர் சமூகத்துல சொல்லு. கர்த்தர் சமூகத்துல உண்மையா இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு அம்மாவை குறித்து கூட நம்ம அங்க வாசிக்கிறோம். வாசிங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். இங்க ஒரு தீர்க்கதரிசியின் மனைவிக்கு ஒரு பிரச்சனை. அந்த அம்மா கூட விதவைதான். கணவர் இழந்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். புத்திரனில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, ஆமென். இங்க எலிசா தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர். ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு அம்மா தீர்க்கதரிசியோட புத்திரர் தான். ஆனா இந்த அம்மா கணவனை இழந்து கடன் தொல்லைனால கவலைப்படுறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? அங்க ஒருவரை அனுப்புகிறாரு. உனக்காக கர்த்தர் யாரை வேணாலும் அனுப்புகிறார். அந்த அம்மா இங்க சாரி பார்த்துக்கிட்டு சொல்றாங்க, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணமே இல்லாமல் என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனா அதை ஆசீர்வதித்து கர்த்தர் என்ன பண்றாரு? பஞ்சம் தீருகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை போஷித்தாருன்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கும் போதே அம்மா சொல்றாங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் வெண்ணெயே இல்லாமல் வேற ஒன்றும் இல்லைன்றாங்க. என்கிட்ட கொஞ்சம் தாங்குது கர்த்தாவே. தீர்க்கதரிசியா என்கிட்ட கொஞ்சம் தாங்குது, ஒரு குடம் என்ன தாங்கானா? இவங்க சொல்றாங்க, அக்கம் பக்கம் எல்லாம் போய் காலியான பாத்திரங்களை கொண்டு அப்படின்னு சொல்லி கதவை பூட்டி, அதாவது அறைக்குள்ள போய் அந்த கொஞ்சம் எண்ணெய காலியான பாத்திரத்துல நிரப்புன்னு சொல்றாங்க. அந்த பாத்திரங்கள் நிரம்புகிற வரைக்கும் எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் நீ கர்த்தருக்கு ஒரு பாத்திரத்தை காலியாக வைப்பாய் என்று சொன்னாங்க. காலியான பாத்திரமாக நீ ஆயத்தப்படுத்தி அனுசமத்திலே காத்திருப்பாய் என்னால் உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையில் இறங்கிக் கொண்டே இருக்கும். குடும்பத்துல அப்படிதான் இறங்கும். பண குறைச்சலாம், நீ ஆண்டு உண்மையா இருந்து பாரு. உன் பாத்திரத்தை காலியா வைத்து பாரு. ஆண்டுடைய ஆசீர்வாதம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். ஆண்டு சொல்றாரு, மல்கியால வாசிக்கிறோம், வானத்தின் பனையில திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வசிக்க மாட்டேன் என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். எந்த இடத்துல கர்த்தர் சோதிக்க விடுறதே இல்லை. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய இடத்துல ஆண்டு சோதிக்கிறாங்க. ஆண்டுக்கு அது இஷ்டமே இல்லை. ஆண்டு ரொம்ப கவலைப்படுறாரு, என்ன சோதிக்கிறீங்களே, நாங்களும் நடத்த மாட்டார். ஆனா மல்கியால வரும்போது மட்டும் சொல்ற, என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய். ஹல்லேலூயா. பாத்தீங்க சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். ஆமென். ஆனா திக்கற்ற பிள்ளைகள் விதவையா, ஆதரவற்றவர்களா, உதவி செய்வார் யாருக்கும் கனவு இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். அவருடைய தகப்பனா இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவர் யாராவது மறந்து விட்டுருவாங்களா? தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல், தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல். பாத்தீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன். தகப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உன்னை பெற்றெடுத்தேன். ஆமென். புரியும் நான் நினைக்கிறேன். நான் உன்னை பெற்றெடுத்தேன். ஆமென். பெற்றெடுத்த பிள்ளைகளை யாரும் வந்து விட்டுருவாங்களா? எவ்வளவு கொடுமையானவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிள்ளை தப்பு பண்ணாலும் சரி, என் பிள்ளைன்னு கட்டி அணைத்துக் கொள்வாங்க இல்லைங்களா? அதே போலதான் ஆண்டவராகிய கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். உதவியற்றவர்களுக்கு அவர் நியாயம் விசாரிப்பார். அவர் எல்லாவற்றையும் நியாயத்துல கொண்டு வருவார், கைவிடவே மாட்டார். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. ஆமென். கர்த்தர் மோசே கிட்ட சொல்லும் போதே சொல்றார், என்ன செய்யக்கூடாது? விதவையும் திக்கற்ற பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? ஒடுக்க கூடாது. இன்னும் லேவிய ரகமத்துல எல்லாம் உபாகமத்துல எல்லாம் வாசிப்போம் சொல்றாரு, நீ வயலுக்கு போனீங்கன்னா அங்க கொஞ்சம் சிந்த விடு. முதல்ல அறுப்பு நீ அறுத்துட்டு 2 அறுப்பு செய்யும்படியாய் போகாத. அந்த 2 அறுப்பு என்னென்னலாம் விட்டு வந்தியோ அதெல்லாம் விதவைகளுக்கு கொடுத்துரு, அதெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடு.
அப்படின்னா நம்ம நிறைய நேரத்துல திக்கற்ற பிள்ளைகளை போல, விதவை போல, உதவி செய்வது இல்லாதவர்கள் போல, நம்மை ஆறுதல் பட்ட ஒருவர் இல்லாதவர்கள் போல நாம் தவிக்கிறோம் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்க, உனக்காக எல்லாத்தையும் விடுபடியா நானே சொல்லிட்டு இருக்கிறேன். நீ எல்லாம் ஒரு முதல் அறுப்பு அறுத்துட்டேன்னா மிச்சத்தை நீ எடுக்காத, நான் சொல்லி இருக்கேன், நீ கவலைப்படாத என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். என்ன செய்கிறார்? வாசிங்க, என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சாப்பாடும் வஸ்திரத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். எத்தனை நேரத்துல எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஐயோ என்னை ஆறுதல் படுத்த ஒருவருமே இல்லை, ஐயோ நான் யார்கிட்ட போய் என் பலவீனத்தை சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன் அப்படின்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்ல, திக்கற்ற பிள்ளைகளை நான் கைவிடவே இல்லை, நான் அவளுக்கு தகப்பனா இருப்பேன், நான் அவளுக்கு உதவி செய்யறவரா இருப்பேன். பாத்தீங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவன் யாதருக்கு, திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை விசாரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையும் வாழ்க்கையும் விசாரியுங்கள். ஹல்லேலூயா. 18ஆம் வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் இருந்தாலும் குறைந்த மழைக்கு ஒரு வெண்மை ஆகும். அதாவது 19ஆம் வசனம் என்ன வாசம்? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டத்தை இறையாவீர்கள் என்று கர்த்தருடைய வாய். அதாவது நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அதுதான் முன்னால சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றாரு, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்ற ஒரு தீர்க்கதரிசன வசனம் இது. அவர் என்னன்றாரு? நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், ஹல்லேலூயா, மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நான் அதாவது முன்ன பாருங்க, நன்மை செய்ய நாடுகள், உங்களை கழுவி சுத்திகரிங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை உங்கள் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்ததை விட்டு விடுங்கள். இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு நம்ம பயந்து இருக்கும் போது கர்த்தர் நமக்கு தகப்பனும் நம்மை கைவிடாத தேவனுமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 19 20 வசனம் வாசிக்கிறீங்களா? யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 19 20 வசனம். நிர்மித்தோரை உணர்கிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். 20 வசனம். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறு தேவர்களுக்கு பணியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். ஸ்தோத்திரம். கொடுக்காமலே இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. ஆமென். விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. எல்லாம் முதலே கர்த்தர் சொல்லிட்டார். ஆண்டு சொல்றார், நான் முதல்ல சொல்லிட்டுக்கிறேன். நியாய தீர்ப்பில், அதாவது நியாயம் கொடுக்கும் போதே, அதாவது கர்த்தருடைய 10 கற்பனை சொல்லும் போதே நான் சொல்லிட்டுக்கிறேன், ஒடுக்கப்படுகிறவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒடுக்கக்கூடாது. நான் அவர்களுக்காக நியாயம் செய்வேன், நான் அவர்களுக்கு இறங்குவேன், நான் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காலவெளியில நம்மை தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன விதவையே திக்கற்றவர்களே கர்த்தர் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். கண்களை முடிச்சு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செபிக்கலாமா கர்த்தருடைய பிள்ளைகளே? நான் இன்னொரு விதவை போல, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் தான், அந்த மகனும் என்னை விட்டு போய்விட்டானே. அந்த அம்மா ஆண்டுகிட்ட சொல்றது கூட முடியல, ஏன்னா அவங்க துக்கம் வந்து அவ்வளவு பெருசா இருக்கு, பேச முடியல. ஐயோ ஆண்டு வந்துக்கிறாரு, கட்டாவே என் பிள்ளைய பாருங்கன்னு கூட சொல்லல. மரியாள் போய் சொல்றாங்க,
என்னுடைய சகோதரன் மறித்து விட்டான் என்று ஆள் அனுப்புறாங்க. ஆனா இந்த அம்மாக்கு அதை சொல்றதுக்கு கூட முடியல. என்ன அவ்வளோ துக்கம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ ஒரு தவிப்பு. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். கர்த்தர் இந்த காலவெளியில உன் உள்ளத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ எவ்வளவு வேதனையோடு வந்திருக்க, நீ எவ்வளவு துக்கத்தோடு வந்திருக்க. சில நேரத்துல சில காரியங்கள் வெளியே சொல்ல முடியல. யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி தவித்துக் கொண்டு இருக்கிறார். காலவெளியில ஆண்டவராகிய கர்த்தர் உன் பக்கமாய் வந்து, மகளே அழாதே, உன்மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறார். அழாதே என்று சொல்லுகிறார். அந்த மெல்லிய சத்தம் உங்கள் உள்ளத்திலே தொனித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய மெல்லிய சத்தம் அந்த உள்ளத்திலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. அழாத, நான் இருக்கிறேன். கவலைப்படாத, நான் இருக்கிறேன். வேதனைப்படாத, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை சௌக்கியப்படுத்துவேன், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொல்லி இந்த காலவெளியில உங்களோட ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்துல விடுங்க. உள்ளத்தை ஊற்றி விடுங்க. உள்ளத்தை ஊற்றி விடுங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நாயூர் பட்டணம் நல்ல செழிப்பான பட்டணம் தான், நல்ல ஆசீர்வாதம் உள்ள இடம் தான். ஆனா அங்கேயும் ஒரு மரணம், அங்கேயும் ஒரு இழப்பு, அங்கேயும் ஒரு துக்கம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதை விசாரிக்கும்படியாதான் கர்த்தர் உன்னை பக்கமாய் வந்துட்டு இருக்கிறார். உன்னை விசாரிக்கும்படியா, உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாதான் கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். உன் அருகாமையிலே வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, சொல்லுவாயா கர்த்தரிடத்துல, ஆண்டவரே என்று சொல்லுவாயா? நீ சொல்லுவாய் என்று சொன்னால் கர்த்தர் உனக்காக இறங்க செய்கிறார். தேவனாயிருக்கிறார். அழாதே, அழாதே. குறுகி போயிட்டு இருக்கீங்களா? நொந்து போயிட்டு இருக்கீங்களா? பிள்ளைங்க கீழ்படியில, வீட்டுல பார்த்தா இப்படிப்பட்ட பிரச்சனை, வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்ல, வீட்டுக்கு போனாலே சஞ்சலமும் தவிப்புமா இருக்கிறது, கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இன்னைக்கு எந்த துக்கத்தோடு இப்ப நீங்க வந்தீங்களோ, நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்த துக்கம் மாறி ஒரு அற்புதம் நடந்திருக்கிறத நீங்க பாப்பீங்க. உண்மையிலேயே உண்மையிலேயே அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருந்தீங்கன்னா ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வீட்டுக்கு போகும்போது நீ ஒரு அற்புதத்தை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதை நீங்க பார்த்தீங்க. துக்கம் மாறி சந்தோஷமா இருக்கிறத நீங்க பாப்பீங்க. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாயினூருக்கு வெளியே போறதுக்கு அந்த மகனை விடவே இல்லை. புதைக்கும்படியா ஊருக்கு வெளியே போனோம், அதை ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. ஊருக்குள்ளவே கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டார். ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதம் வெளியே போறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். நீ நினைத்திருக்கிற நன்மைகள் வெளியே போறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். அது உனக்குள்ளவே கர்த்தர் பத்திரப்படுத்துவார். அது உன் குடும்பத்துக்குள்ளவே கர்த்தர் பத்திரப்படுத்துவார். அது உனக்குள்ளே ஒரு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். துக்கமா இருக்கிறதே, சஞ்சலமா இருக்கிறதே கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மகிமை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலவெளியில அந்த நாயினூர் விதவைக்கு அழாதே என்று சொல்லி அந்த மகளை நீ தேற்றினது போல இந்த காலவெளியில எங்கள் மத்தியில கூட எங்களை கூட நீ தேற்றினீர் அல்லவா ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே ராஜா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நீரப்பா. ஆமென், ஹல்லேலூயா. கரத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே
இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இப்பொழுது நான் கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஒன்றும் கிரியை செய்யாதபடிக்கு அதைகளை நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதம் வரும் வரும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்கிற உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய செழிப்பை நான் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, ஜெயம் கர்த்தராலே வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்திலே ஜெயம் உண்டு ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு ராஜா. உமக்கு நன்றி. இதை கேட்கிற உடைய பிள்ளையோட வாழ்க்கையில கூட கேட்கும் போதே அற்புதம் நடக்கட்டும், ஜெபிக்கும் போதே வல்லமை நடக்கட்டும், ஜெபிக்கும் போதே மகிமை அந்த பிள்ளையோட வாழ்க்கையில குடும்பங்களில உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் கிரியை செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளையோட முகங்கள் வெட்டப்பட்டு போதபடி காத்துக்கொள்வீராக. தாழ்த்தும்பி அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆமென்.